வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி. கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ துரோகம் செய்யும்போது அந்த துரோகம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. இந்த துரோகம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் வெளியே தெரிஞ்சே தான் தீரும். அப்படி நீங்கள் செஞ்சிட்டு இருக்க துரோகம் வெளியே தெரியும் போது கண்டிப்பாக அதில் வரக்கூடிய பழிச்சொல் அது உங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் தலைமுறையவே பாதிக்கும். இந்த பழிச்சொல் அப்படிங்கிறது உங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பம், உங்கள் உறவினர்கள், உங்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாதிக்கும். அதனால ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல வாட்டி யோசிக்கணும். இது எதையுமே செய்யாம நம்ம ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது, அது கண்டிப்பா உங்கள அகல பாதாளத்துல தள்ளி விட்டுரும். இது எல்லாத்தையும் இப்ப சொல்றதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேஸ்லயும் இந்த மாரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அதுவும் இந்த கிரைம பண்ணவங்க சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க. நம்ம எதிர்காலம் சூப்பரா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஒழுக்கத்த சொல்லிக் குடுக்கக்கூடிய டீச்சரே அந்த மாரி ஒரு கொடூரத்த பண்ணியிருக்காங்க. மேலும் சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்களே இந்த மாரி ஒரு கொடூரத்த செய்யும்போது, இந்த சமூகம் எத நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா அமையுது. வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் அப்படி இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்க மனசுக்குள்ள துரோகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் வந்தா கூட, அத சுய கட்டுப்பாட்டோட சின்னதா இருக்கும்போதே அத கிள்ளி எறிஞ்சிரணும். அத பெருசா வளர விட்டோம்னா, இந்த மாரி கொடூரம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. தெலுங்கானா மாநிலத்தில நாகர்கர்னூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கு. இந்த நாகர்கர்னூல் அப்படிங்கிற மாவட்டத்தில ஒரு தம்பதி இருக்காங்க. ஒரு கணவன், மனைவி இருக்காங்க. இதுல கணவனோட பெயரு லட்சுமண் நாயக். லட்சுமண் நாயக்குக்கு 40 வயது ஆகுது. மனைவியோட பேரு பத்மா. அவங்களுக்கு 38 வயது ஆகுது. இந்த தம்பதிகளுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 2 அழகான பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. 2 பேருமே படிச்சு இப்ப டீனேஜ் வயசுல இருக்காங்க. இந்த 2 குழந்தைகளும் அதே மாவட்டத்துல இருக்க ஒரு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த தம்பதிகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா போயிட்டுருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பத்மா பக்கத்திலேயே இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்க. பத்மா மட்டும் இல்ல, அவங்க கணவர் லட்சுமண் நாயக்கும் ஒரு ஆசிரியர் தான். அவரு பக்கத்துல இருக்க ரங்காரெட்டி மாவட்டத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாரு. இந்த மாரி கணவன், மனைவி 2 பேருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்காங்க. 2 பேருமே ஒரு நல்ல வேலையில இருக்கிறதுனால, இவங்களுக்கு ஃபினான்சியலா எந்தவித பிரச்சனையுமே இல்ல. தன்னுடைய 2 பெண் குழந்தைகளையும் நல்லா படிக்க வச்சு, ஒரு பெரிய இடத்துல அவங்கள வேலை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தம்பதிகளோட ஒரு மிகப்பெரிய இலக்கா இருந்திருக்கு. இப்படி இந்த தம்பதிகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப இந்த தம்பதிகள் இருக்கிறது நாகர்கர்னூல் அப்படிங்கிற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்துல இருக்க ஒரு ஸ்கூல்ல தான் பத்மா ஒர்க் பண்றாங்க. அவங்க ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு. அதனால அவங்க போயிட்டு வந்துடுறாங்க. ஆனா, அவங்க கணவர் லட்சுமண் நாய்க்கு பக்கத்துல இருக்க ரங்காரெட்டி மாவட்டத்துக்கு போயிட்டு வரணும். அது வந்து கொஞ்சம் ரொம்ப தூரமா இருந்ததுனால, அவரு என்ன பண்றாருன்னா, அந்த வேலைய ரிசைன் பண்றாரு. இதுக்கு முன்னாடி அவரு அந்த வேலை கிடைச்சதிலிருந்து, அந்த ரங்காரெட்டி மாவட்டத்திலேயே தங்கி தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க மனைவி 2 பெண் குழந்தைகள் மட்டும் தான் இந்த நாகர்கர்னூல் அப்படிங்கிற மாவட்டத்துல இருந்தாங்க. ஆனா, தன்னுடைய மனைவி, குழந்தைகள விட்டு பிரிஞ்சு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு சுத்தமா இல்ல. மேலும் ரங்காரெட்டி மாவட்டத்துல அவரு ஒரு ஸ்கூல்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. தனியா வீடு எடுத்து தான் தங்கியிருக்காரு. ஆனா, தன்னுடைய மனைவி, குழந்தைகள பிரிஞ்சு அவருனால ரொம்ப நாள் இருக்க முடியல. மேலும் இந்த லட்சுமண் நாயக்கோட கேரக்டர் எப்படின்னா, குழந்தைகள் மேலயும், மனைவி மேலயும் அளவு கடந்த பிரியம் வச்சிருக்காரு. அவருக்கு குழந்தைகளும், மனைவியும் தான் உலகம். அந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்த உயிருக்கு உயிரா நேசிச்சவர் தான் லட்சுமண் நாயக். கை நிறைய சம்பளம் வாங்குற அரசாங்க வேலையவே விட்டுக் குடுத்திருக்காரு. தன்னோட மனைவி, குழந்தைகளோட இருக்கிறது தான் தனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த வேலையவே விட்டிருக்காரு. அந்த ரங்காரெட்டி மாவட்டத்துல அந்த வேலைய விட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் நாகர்கர்னூல் அப்படிங்கிற அந்த மாவட்டத்துக்கு வந்துடுறாரு. நாகர்கர்னூல் மாவட்டத்துல தான் அவங்க மனைவி, குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவங்க இருக்கிற வீட்லயே வந்து அவர் கணவரும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் டிசம்பர் 24, 2025 அன்னைக்கு வழக்கம் போல எப்பவும் அவங்க ஸ்கூலுக்கு காலையில கிளம்பி போற மாரி பத்மா அந்த வீட்ல இருந்து கிளம்பி போறாங்க. பத்மா போகும்போதே அவங்க 2 பெண் குழந்தைகளையும் அழைச்சிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுர்றாங்க. விட்டுட்டு அவங்க வேலை பார்க்குற அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் வேலைக்கும் போயிடுறாங்க. இப்படி அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க கணவர் வீட்ல தனியா தான் இருந்திருக்காரு. அவரு அந்த ஸ்கூல் டீச்சர் வேலைய ரிசைன் பண்ணதுக்கப்புறம் எந்த வேலைக்கும் போகல. வீட்ல தான் இருந்திருக்காரு. வீட்ல இருந்துகிட்டே தன்னுடைய மனைவி, குழந்தைகளுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்காரு. ஆனா டிசம்பர் 24ஆம் தேதி அவங்க மனைவி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. பத்மா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு மதியானம் சாப்பிடுற வேளையில தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சகஜமா பேசுறது வழக்கம் தான். அதே மாரி தான் டிசம்பர் 24ஆம் தேதி மதியானமும் தன்னுடைய கணவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. இப்படி ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தன்னுடைய கணவருக்கு ரிங் போயிட்டே இருக்கு. ஆனா அவரு ஃபோன பிக் பண்ணவே இல்ல. சரி ஒரு வேள தூங்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு திரும்பவும் கால் பண்றாங்க. திரும்ப திரும்ப கால் பண்ணியுமே தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்ல. இவங்க பண்ற காலையும் அவரு எடுக்கல. திரும்ப அவரும் கூப்பிடவே இல்ல.
இதனால அவங்க மனைவிக்கு ஒருவித பதட்டம் ஆகுது. ஏன்னா, தன்னுடைய மனைவி எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே அட்டெண்ட் பண்ணிருவாரு. அப்படி இருக்கும்போது ஏன் இப்ப ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த லட்சுமண் நாயக்குக்கு மனைவி மேலயும், குழந்தைகள் மேலயும் அளவு கடந்த பிரியம் இருக்கு. எப்பவுமே தன்னுடைய மனைவி ஃபோன் பண்ணாங்கன்னா, உடனடியா ஃபோன் எடுத்து பேசிருவாரு. ஆனா, இன்னைக்கு இவரு இப்படி ஃபோன் எடுக்காம இருக்கிறது அவங்க மனைவிக்கு மிகப்பெரிய சந்தேகத்த வரவழைச்சிருக்கு. இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய வீட்டு உரிமையாளருக்கு கால் பண்றாங்க. ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி, "என்னுடைய கணவர் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க என்னன்னு கொஞ்சம் போய் பார்க்க முடியுமான்னு?" சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கேட்டதுக்கப்புறம், அவரும் அவர் வீட்ல இருந்து லட்சுமண் நாயக்கோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி அவரு வீட்டுக்கு வந்து லட்சுமண் நாயக்கோட வீட்டு கதவ தட்டியிருக்காரு. அவரும் அந்த வீட்டுக்கு வந்து லட்சுமண் நாயக்கோட பேர சொல்லி எவ்வளோ நேரம் கூப்பிட்டு பார்க்குறாரு. எவ்வளவு கூப்பிட்டுமே லட்சுமண் நாயக்கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஹவுஸ் ஓனரும் ரொம்ப நேரமா கதவ தட்டி தட்டி பார்க்குறாரு. எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லன்னு சொல்லிட்டு, திரும்பவும் அவரு தன்னுடைய வீட்டுக்கே போயிர்றாங்க. அவருக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. இருந்தாலும் அவரு திரும்பி தன்னுடைய வீட்டுக்கே போயிர்றாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் கால் பண்ணி பத்மா கிட்டயே பேச ஆரம்பிக்கிறாரு. திரும்பவும் பத்மாக்கே கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, "ஏம்மா நான் உன்னுடைய வீட்ல போய் ரொம்ப நேரமா தட்டி தட்டி பார்த்தேன். உன்னுடைய கணவர் லட்சுமண் நாயக்ட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்ல." அப்போ அவங்க மனைவி பத்மாக்கு திரும்பவும் பதட்டம் அதிகமாகுது. உடனே என்ன பண்றாங்கன்னா, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்றாங்க. அவங்களையும் தன்னுடைய கணவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்க சொல்றாங்க. அவங்களும் வீட்ட ரொம்ப நேரமா தட்டி தட்டி பார்க்குறாங்க. இருந்தாலும் எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்ல. மேலும் லட்சுமண் நாயக்கோட வண்டி வீட்டுக்கு வெளியில தான் நிக்குது. அவர் வண்டி வெளிய இருக்கிறதுனால, கண்டிப்பா அவரு வீட்ட விட்டு வெளிய போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்ல, அவருடைய வீடு உள்பக்கமா தாழ்ப்பாள் போட்டிருக்கு. இதனால லட்சுமண் நாயக் உள்ள தான் இருப்பாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. இருந்தாலும் இத்தன பேர் கதவ தட்டி அவரு ஏன் தொறக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்க மனைவிக்கு ரொம்பவே பதட்டம் அதிகமாகுது. உடனடியா ஸ்கூல்ல இருந்து கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. மேலும் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்துக்குமே இந்த மாரி வீட்டுக்குள்ள ஒருத்தர் கதவ சாத்திக்கிட்டு தொறக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு. அவங்க வீட்டோட ஹவுஸ் ஓனரும் அங்க வந்துர்றாரு. பொதுமக்களும் கூடிர்றாங்க. அந்த டைம்ல அவங்க வீட்டோட கதவ உடைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. அப்படி எல்லாரும் உள்ள போய் பார்க்கும்போது தான் எல்லாத்துக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. உள்ள லட்சுமண் நாயக் ஒரு கட்டில்ல படுத்திருக்காரு. மேலும் அவர் உடல்ல எந்தவித அசைவும் இல்ல. அவருடைய உடல்ல சின்ன அசைவு கூட இல்ல. இத பார்த்த அவங்க மனைவி பயங்கரமா கத்தி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. மேலும் லட்சுமண் நாயக்கோட கட்டிலுக்கு கீழ நெறைய மது பாட்டில்கள் இருந்திருக்கு. இத பார்க்கும்போது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து அவர எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்றாங்க. அப்பதான் அவரு இறந்து போயிட்டாருங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. உடனடியா போலீஸ்க்கு தகவல் குடுக்குறாங்க. போலீஸும் அடுத்த 1/2 மணி நேரத்துல அந்த ஸ்பாட்டுக்கு வந்துர்றாங்க. முதல்ல அவங்க மனைவிட்ட இருந்து இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "சார் நான் காலையில எப்பவும் போல ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன். போகும்போதே என்னுடைய 2 பெண் குழந்தைகளையும் ஸ்கூல்ல விட்டு நான் என்னுடைய ஸ்கூலுக்கு போயிட்டேன். எப்பவுமே ஸ்கூல்ல இருந்து என்னுடைய கணவர்ட்ட ஃபோன்ல பேசுறது வழக்கம். அந்த மாரி தான் இன்னைக்கும் நான் கால் பண்ணேன். அவரு ஃபோன எடுக்கவே இல்ல. அதனால எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க எல்லாத்தையுமே அவரு வீட்ல தான் இருக்காரான்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னேன். ஆனா யாரு வந்து கதவ தட்டுனாலுமே அவரு கதவ திறக்கவே இல்ல. இதனால எனக்கு ஒரு டவுட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஸ்கூல்ல இருந்து கிளம்பி வந்து வீட்ட உடைச்சுட்டு உள்ள போய் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அவரு அளவுக்கு அதிகமா மது குடிச்சிருந்தாரு. மேலும் அவரோட கட்டிலுக்கு கீழ அதிகப்படியான மது பாட்டில்கள் இருந்திருக்கு. என்னுடைய கணவருக்கு சில மாதங்களா அதிக குடிப்பழக்கம் இருக்கு. இதனால ஒரு சில டைம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்திருக்கு. நானும் இந்த குடிப்பழக்கத்த விட சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவரு அந்த குடிப்பழக்கத்த கைவிடுற மாரி தெரியல. நாளுக்கு நாள் குடிப்பழக்கம் அப்படிங்கிறது அவருக்கு அதிகமாயிட்டே போயிருந்துச்சு. இதனால கண்டிப்பா அவரு ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்து போயிட்டாரு. வேற ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்றாங்க. அதனால இவரு அளவுக்கு அதிகமா குடிச்சு தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸும் முடிவு பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல தான் இறந்து போன லட்சுமண் நாயக்குக்கு ஒரு தம்பி இருக்காரு. அவருக்கு பத்மா மேல ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. உடனடியா போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுக்குறாரு. என்னுடைய அண்ணனோட இறப்புல சந்தேகம் இருக்கிறதா ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் போலீஸ் திரும்பவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிலயும் அந்த கம்ப்ளைண்ட்ல பத்மா மேல தான் எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு லட்சுமண் நாயக்கோட தம்பி சொல்லியிருக்காரு. இதனால திரும்பவும் அவங்க மனைவிகிட்ட இருந்து விசாரணைய ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி திரும்பவும் போலீஸ் இந்த கேஸ எடுத்து விசாரணை பண்ணும்போது, அவங்க மனைவியோட முகத்துல ஒரு பதட்டம் தெரியுது. ஏற்கனவே அவரு ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க. இத கேட்டு போலீஸும் திரும்பவும் போயிட்டாங்க. இப்ப இந்த கேஸ திரும்பவும் கம்ப்ளைண்ட் குடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பத்மா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதிலிருந்தே பத்மா ஏதோ ஒரு தப்ப மறைக்கிறாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு உறுதியா தெரிய வந்துருச்சு. இதனால பத்மா கிட்ட இன்னும் கொஞ்சம் தீவிரமா விசாரணை பண்றாங்க. மேலும் பத்மாவோட கணவர் ரீசென்ட்டா தான் இப்ப அவங்க குடும்பத்தோட தங்கி இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவரு ரங்காரெட்டி மாவட்டத்துல தனியா ஒரு வீடு எடுத்து தங்கி அங்க வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. மனைவி, குழந்தைகள் மேல இருந்த அதீத பாசத்தினால தான் அந்த வேலைய ரிசைன் பண்ணிட்டு இப்ப அவங்க மனைவியோடயே வந்து தங்கியிருக்காரு. இந்த எல்லா விஷயமும் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு.
ஒருவேள அவரு கணவர் பிரிஞ்சிருந்த வேளையில, இவங்களுக்கு ஏதாவது தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குமோ! அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில விசாரணை பண்ணாங்க. இந்த டவுட்லயே அவங்க மனைவியோட ஃபோன வாங்கி போலீஸ் செக் பண்றாங்க. அப்படி போலீஸ் செக் பண்ணும்போது தான் எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு. ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க பத்மா, கோபி அப்படிங்கிற ஒருத்தர் கூட அடிக்கடி பேசிட்டு இருந்திருக்காங்க. மேலும் வாட்ஸ்அப் சேட்டிங்லாம் பார்க்கும்போது, அவங்களுக்குள்ள ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா எடுத்துக்காட்டியிருக்கு. மேலும் ஃபோன் கால் ரெக்கார்ட எடுத்து பார்க்கும்போது கூட, அந்த கோபி அப்படிங்கிற நபர் கூட தான் அதிக அளவுல பேசியிருக்காங்க. மேலும் அந்த கோபி யாருன்னா, பத்மா வேலை செய்ற அதே ஸ்கூல்ல ஒப்பந்த பணியாளரா ஒர்க் பண்றாரு. தற்காலிக ஆசிரியரா கோபி அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஃபோன்ல போலீஸ் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க பத்மா. உடனடியா பத்மா கிட்ட தீவிரமா விசாரணை பண்றாங்க. போலீஸ் கிடுக்குப்பிடி விசாரணை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் காமிச்சு பத்மா கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் பத்மா உண்மைய ஒத்துக்குறாங்க. என்னுடைய கணவர நான் தான் கொன்னேன் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேலும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பத்மா என்ன கன்ஃபஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்த்துரலாம். பத்மாவும் லட்சுமண் நாயக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் 2 பேத்துக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. 2 பேருமே ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேத்துக்குமே பக்கத்து பக்கத்து மாவட்டத்துல வேலை கிடைச்சிருக்கு. லட்சுமண் நாயக்குக்கு ரங்காரெட்டி மாவட்டத்திலயும், இவங்களுக்கு நாகர்கர்னூல் மாவட்டத்திலயும் வேலை கிடைச்சிருக்கு. இதனால 2 பேரும் பிரிஞ்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருக்கு. இதனால 2 பேரும் தனித்தனியா ஒரு வீடு எடுத்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல அவங்களோட 2 பெண் குழந்தைகளும் பத்மா கூட தான் இருந்திருக்காங்க. பத்மா அந்த 2 குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு, அவங்கள ஸ்கூல்ல விடுறது, அவங்க ஸ்கூலுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கமான வேலைகள அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாரி ரங்காரெட்டி மாவட்டத்தில இவரு ஒரு வீடு எடுத்து தனியா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இந்த மாரி இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது லட்சுமண் நாயக்குக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால அந்த வேலையவே ரிசைன் பண்ணிட்டு திரும்பவும் தன்னுடைய மனைவி கூடவே வந்து தங்குறாரு. ஆனா அப்படி வந்து அவர் மனைவி கூட வாழும்போது தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க மனைவி அளவுக்கு அதிகமா ஃபோன் பேசுறத பார்த்திருக்காரு. மட்டும் இல்லாம WhatsApp அதிக அளவுல யூஸ் பண்றாங்க. மேலும் எந்நேரமும் ஃபோன்லயே மூழ்கி கிடந்திருக்காங்க. இத அடிக்கடி வாட்ச் பண்ணியிருக்காரு லட்சுமண் நாயக். அவங்க வீட்ல அதிகமா ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப லட்சுமண் நாயக் கேஷுவலா பார்க்கும்போது, அத அவர்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. அவரு பார்க்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பேசாத மாரி நடிச்சிருக்காங்க. இதனால தன்னுடைய மனைவி பிரிஞ்சிருக்க இந்த காலகட்டத்தில ஏதாவது தப்பு பண்றாளோ! அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வர ஆரம்பிக்குது. இதனால தான் அவரோட மனைவிய சீக்கிரட்டா வாட்ச் பண்றாரு. ஒரு நாள் அவங்க மனைவி இல்லாத டைம்ல இந்த ஃபோன எடுத்து பார்த்திருக்காரு. அப்பதான் அவங்க மனைவிக்கு கோபி அப்படிங்கிற ஒரு நபர் கூட தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா தன்னுடைய மனைவி மேலயும், குழந்தைகள் மேலயும் அளவு கடந்த அன்பு வச்சிருக்காரு லட்சுமண் நாயக். அப்படி இருக்கும்போது அவங்க மனைவி இந்த மாரி தப்பான ட்ராக்ல போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. உடனே அவங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் அவங்க மனைவிய கூப்பிட்டு கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. "உனக்கு நான் எதுல குறை வச்சேன்? எதுக்காக என்ன விட்டுட்டு இன்னொருத்தர் கூட பழகிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு நேரடியாவே கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அத கேட்டோனே பத்மா ஷாக் ஆகுறாங்க. லட்சுமண் நாயக் பத்மாவோட ஃபோன் எடுத்து அவங்கள்ட்டயே காட்டுறாங்க. மேலும் அவங்க WhatsAppல பண்ண சேட்டையும் அப்படியே எடுத்து காட்டுறாரு. அப்பதான் பத்மாவுக்கு புரிய வருது, தன்னுடைய கணவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துடுச்சு அப்படிங்கிறது அப்பதான் அவங்களுக்கே புரியுது. இதனால பயப்பட ஆரம்பிக்கிறாங்க பத்மா. அவங்களுக்கு என்ன சொல்றது அப்படிங்கிறதே தெரியல. உடனடியா அவங்க கணவர் என்ன சொல்றாருன்னா, "சரி ஏதோ தப்பு பண்ணிட்டோம். இத இதோட கைவிட்டுரு. இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப்ப நீ கொண்டு போக வேண்டாம். நமக்கு 2 அழகான பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள கரை சேர்க்கிற வழிய மட்டும் பாரு. இந்த ரிலேஷன்ஷிப்ப இப்பவே கைவிட்டுருன்னு" சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அப்ப மட்டும் அத ஏத்துக்கிற மாரி நடிச்சிருக்காங்க பத்மா. ஆனா பத்மாவோட மனசுக்குள்ள கோபிய சுத்தமா மறக்க முடியல. பத்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்கூல்ல கோபியும் ஒர்க் பண்ணியிருக்காரு. கோபி வந்து தற்காலிக ஆசிரியரா அந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்படி அவரு புதுசா வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்படுது. மேலும் கோபிய பார்த்தோனே இவங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் உருவாகுது. கோபிக்கும் இவங்கள ரொம்ப பிடிச்சு போனதுனால 2 பேருமே செல்போன் நம்பர எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இவங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பா மாற ஆரம்பிக்குது. 2 பேரும் திருமணத்தை தாண்டிய உறவுல இருந்திருக்காங்க. அடிக்கடி வெளியிலயும் போயிருக்காங்க. அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் 2 பேரும் தனிமையில சந்திச்சு ஜாலியா இருந்திருக்காங்க. இந்த விஷயம் முதற்கொண்டு தன்னுடைய கணவர் லட்சுமண் நாயக்குக்கு தெரிய வந்துருச்சு. இதிலிருந்து எப்படி வெளிய வரலான்னு சொல்லிட்டு பத்மா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல தான் பத்மா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த லட்சுமண் நாயக் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு குடி பழக்கமே இல்ல. இந்த மாரி தன்னுடைய மனைவி தப்பான ட்ராக்ல போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அளவு கடந்து அவருக்கு டிப்ரஷன் ஏற்பட்டிருக்கு. இதனால குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காரு. ஸ்டார்ட்டிங்ல அவரு குடிக்கும்போது எந்தவித பிரச்சனையும் இல்ல. ஆனா நாள் போக போக அவருடைய குடி அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போயிருக்கு. ஆனா அப்ப கூட பத்மா எதுவுமே கவலைப்படல.
அவன் குடிச்சு எப்படியோ போயிட்டு போறான். நம்ம கோபி கூட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த ரிலேஷன்ஷிப்ப இன்னுமே கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா, அவங்க கணவர் தன்னுடைய மனைவியவே நெனச்சு நெனச்சு இந்த மாரி போயிட்டாளேன்னு சொல்லிட்டு அடிக்கடி குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த குடி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா போயி, தன்னுடைய மனசுல இருக்க துக்கத்த அடக்க முடியாம நாளடைவுல தன்னுடைய மனைவிய அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நான் சொல்றத கேட்காம இன்னொருத்தன் கூட போயிட்டியான்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிய அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் நீ அவன் கூட தான் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவன விட்டுக் குடுக்க மாட்ட. நான், குழந்தைக எல்லாருமே உனக்கு முக்கியம் இல்ல. உனக்கு அவன் தான முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பத்மாவ கண்மூடித்தனமா குடிச்சிட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் பத்மா கோபி கூட இருக்க ரிலேஷன்ஷிப்ப விட்டுக் குடுக்கவே இல்ல. இப்படியே அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துல பத்மானால அடி தாங்க முடியல. தன்னுடைய கணவர் தினமும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறதையே ஒரு பொழப்பா வச்சுட்டு இருந்தாரு. இதனால தன்னுடைய கணவர ஒழிச்சு கட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. மேலும் இந்த விஷயத்த கோபி கிட்ட போய் சொல்றாங்க. அவனுக்கு நம்ம விஷயம் தெரிய வந்துருச்சு. நம்ம ரிலேஷன்ஷிப்ப உடனடியா விட்டுற சொல்லி அவன் தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கான். இதுக்கு ஒரு வழி கட்டலைன்னா இவன் என்ன அடிச்சே கொன்றுவான். கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கள்ள காதலனான கோபி கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட கோபி, "நீ என்கிட்ட சொல்லிட்டல்ல அத விட்டுரு. உன்னுடைய கணவர நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு கோபியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய கணவர முடிச்சிடலாம். அவன கொன்னுட்டோம்னா நம்மள கேட்கறதுக்கு யாருமே இல்ல. நம்ம 2 பேரும் இஷ்டத்துக்கு இருக்கலாம். வேணா கல்யாணம் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதனால தன்னுடைய கணவர எப்ப போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு, அதுக்கான சரியான சந்தர்ப்பத்த நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சரியா டிசம்பர் 24, 2025. டிசம்பர் 24ஆம் தேதி தான் அவரு இறந்து போயிருக்காரு. ஆனா டிசம்பர் 23ஆம் தேதி நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணும்போது தான் போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க. பத்மா 23ஆம் தேதி நைட்டு கோபிக்கு கால் பண்ணியிருக்காங்க. கோபிய கால் பண்ணி தன்னுடைய கணவர போட்டு தள்றதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். அவன் கண்ணு மூண்ணு தெரியாம குடிச்சிட்டு வந்து தன்னுடைய வீட்ல படுத்திருக்கான். இப்ப வந்தீன்னா அவன ஈஸியா கொன்றலாம்னு சொல்லிட்டு கோபி கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட கோபி 3 பேரோட அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. ஆனா அந்த 3 பேருமே கோபியோட நண்பர்கள் கிடையாது. மேலும் கோபி பணம் கொடுத்தும் அங்க யாரையுமே கூட்டிட்டு வரல. கோபி கூட வந்தது யார் அப்டின்னா, கோபியோட அம்மா. கோபி கூட கோபியோட அம்மா, அவங்க தங்கை, அவருடைய சகோதரர். கோபி தன்னுடைய குடும்பத்தையே அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப கண்ணு முண்ணு தெரியாம குடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்திருக்காரு லட்சுமண் நாயக். மேலும் அவங்க குழந்தைங்க இன்னொரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல குடும்பத்தோட வீட்டுக்கு வந்த கோபி, லட்சுமண் நாயக் தூங்கிட்டு இருக்க அந்த பெட்டு கிட்ட போறாங்க. அவரு ஏற்கனவே அதிக அளவுல குடிச்சு மது போதையில தான் தூங்கிட்டு இருக்காரு. மேலும் இவரு மது வாங்கிட்டு வந்து அவருடைய வாயிலேயே ஊத்தியிருக்காங்க. அப்படி கோபி லட்சுமண் நாயக்கோட வாய்க்குள்ள மதுவ ஊத்தும்போது, அத சுத்தி நின்னு எல்லாருமே வேடிக்கை பார்த்துருக்காங்க. கோபியோட அம்மா, அவங்க சிஸ்டர், அவங்களோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க தான் இருந்திருக்காங்க. மேலும் பத்மாவும் அதே இடத்துல தான் இருந்திருக்காங்க. மேலும் லட்சுமண் நாயக்கோட மனைவி பத்மாவும் அங்க தான் இருந்திருக்காங்க. வலுக்கட்டாயமா அவருடைய வாய தொறந்து அதுக்குள்ள மதுவ ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு துணி எடுத்து அவருடைய மூக்கையும், வாயையும் சேர்த்து அமுக்குறாங்க. அதுல மூச்சு விட முடியாம அளவுக்கு அதிகமான மது போதையில இருந்த அவரு துடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பவுமே எல்லாருமே சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துருக்காங்க. அதுல துடிதுடிச்சு தன்னோட உயிர விட்டிருக்காரு லட்சுமண் நாயக். தன்னுடைய உல்லாச வாழ்க்கைக்கு தன்னுடைய கணவர், அதாவது கல்யாணம் ஆகி இத்தன வருஷங்கள் கூட இருந்த தன்னுடைய கணவரையே கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க பத்மா. அவரு இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அவங்க வாங்கிட்டு வந்த மது பாட்டில்கள அவருடைய கட்டிலுக்கு கீழவே வைக்கிறாங்க. இவங்க பிளான் என்ன அப்டின்னா, அவரு அளவுக்கு அதிகமா மது குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவரு குடிச்சிட்டு வந்து அடிக்கும்போது, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்துக்குமே அந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. மேலும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து பஞ்சாயத்து கூட பண்ணி வச்சிருக்காங்க. லட்சுமண் நாயக்கோட அம்மா, அப்பா, அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து லட்சுமண் நாயக்க இனிமேல் குடிக்க வேண்டாம். அவங்க மனைவிட்டயும் சொல்றாங்க, இந்த மாரி தப்பான ரிலேஷன்ஷிப்ப கைவிட்டுற சொல்லி எல்லாரும் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. உங்க 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க 2 பேருமே மாறணும். நீ குடிப்பழக்கத்திலிருந்து வெளிய வரணும். நீ தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வரணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து கூட பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலுமே அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வரவே இல்ல பத்மா. இவரும் குடிப்பழக்கத்துல இருந்து வெளிய வரவே இல்ல. இப்ப இதே காரணத்தினால அவரு இறந்து போயிட்டாருன்னு சொன்னா எல்லாருமே நம்பிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் பத்மா நெனச்சிருக்காங்க. அதனால தான் அவரு அதிக அளவுல குடிச்சிருக்காரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதனால தான் அவரு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவரு இறந்து போனதுக்கப்புறம் அவரோட ரூம்ப பூட்டுறாங்க பத்மா. நைட்டு ரூம்ப பூட்டிட்டு காலையில வழக்கம் போல எந்திரிச்சு அவங்களோட வேலைகள பார்க்குறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. தன்னுடைய 2 பெண் குழந்தைகளையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்றாங்க. அப்ப கூட அந்த 2 பெண் குழந்தைகளும் அப்பா எங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவரு நைட்டு நல்லா குடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காரு. நீங்க வாங்க ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள்ட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் 3 பேரும் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் தான் அங்கருந்து ஒரு நாடகத்த ஆரம்பிச்சிருக்காங்க பத்மா. தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ற மாரி ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. மேலும் ஹவுஸ் ஓனரையும் போய் பார்க்க வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, குற்றம் நடக்கும்போது பத்மா அந்த இடத்துல இல்ல அப்டிங்கிறத நம்ப வைக்கிறதுக்காக. இது எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணி முடிக்கிறாங்க பத்மா.
உடனடியா பத்மாவ கைது பண்றாங்க. அந்த தற்காலிக ஆசிரியரான கோபியும் கைது பண்றாங்க. என்னதான் படிச்ச ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்தாலும், தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். வெறும் கல்வி மட்டுமே இருந்தா பத்தாது. தனிமனித ஒழுக்கமும் இருக்கணும். அது பத்மாவுக்கும் இல்ல, கோபிக்கும் இல்ல. இவங்க 2 பேரும் புனிதமான ஒரு ஆசிரியர் தொழில்ல இருந்துகிட்டு இந்த மாரி ஒரு கொடூரத்த பண்ணியிருக்காங்க. கல்விய கத்துக் குடுத்து சமூகத்த நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசிரியர்களே இந்த மாரி ஒரு கொடூரத்த பண்ணும்போது, அதுவும் அவங்க கணவர் அதிக அளவுல மது குடிச்சு தூக்கத்திலேயே வச்சு கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. பிரிஞ்சு போறதுக்கு எத்தனையோ சட்டப்பூர்வமான வழிகள் இருக்கும்போது, எதுக்காக இந்த கொலை பண்றத தேர்ந்தெடுக்குறாங்க? கணவர விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். இல்லைன்னா டிவோர்ஸ் வாங்கியிருக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சவரோட ஓடி கூட போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டுப்புட்டு தன்னுடைய கணவர கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க பத்மா. எதுக்காக பத்மா இந்த முட்டாள்தனமான முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்ல. மேலும் பத்மாக்கு தன்னுடைய பெண் குழந்தைகள் மேல கூட கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அவங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா, இந்த மாரி ஒரு சம்பவத்த பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நம்மள நம்பி வந்த உறவுக்கும், உயிருக்கும் கண்டிப்பா மதிப்பு குடுக்கணும். இந்த இடத்துல உறவுக்கும் மதிப்பில்ல, உயிருக்கும் மதிப்பில்ல. உறவுக்கும், உயிருக்கும் மதிப்பு குடுக்கலைன்னா, கடைசில என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த கேஸ் கண்டிப்பா உணர்த்தியிருக்கும். அதுவும் ஆசிரியரா இருக்கவங்களே இந்த மாரி ஒரு சம்பவத்த பண்றது உண்மையிலேயே உங்களுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும். இந்த சம்பவத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்கள வந்து சந்திக்கிறேன். மறக்காம வீடியோவ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.